ஸ்னேகா மேம்க்கு ம். வொர்க் பண்ணத வந்து நாங்க பார்த்தோம். ஸ்னேகா மேம் கிட்ட நீங்க எத வச்சு இம்ப்ரெஸ் பண்ணீங்க? நீங்க பண்ணும்போது ம். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல இம்ப்ரெஸ் பண்ணிரணும் அப்படின்னு. அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு ஆக்சுவலி. ஐய்யயோ! கூப்பிட்டுட்டாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய ஸ்க்ரீன்ல வரவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ப ஒர்க்குக்கு போறோம், நம்மள கூப்பிட்டுருக்காங்க அப்டின்னா, என்ன பண்றது? ஏதாவது பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். யூனிக்கா ஏதாவது பண்ணணும். பல கற்பனைகளோட நான் போறேன் அவங்க வீட்டுக்குள்ள. போனோனே சிம்பிளா ஒரு டிசைன் எடுத்து குடுத்து இதான் பண்ணணுன்றாங்க. எனக்கு அப்படியே பல்ப் ஆயிடுச்சு. ஐயோ! இவ்வளோதானா? அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா எனக்கு இந்த மாரி தான்டா புடிக்கும். ஸோ, அதனால இத பண்ணி குடுத்துடு அப்டின்னோனே, சரி ஓகேக்கா அப்டின்னு சொல்லிட்டு, அதே நம்ப சும்மா ஆர்ட் ஒர்க் குடுத்தாலே தெறிக்க விட்டுருவோம். யா. சிம்பிள் டிசைனா குடுத்துருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு, அத பயங்கரமா வந்து கியூட்டா பண்ணி குடுத்திருந்தேன். அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க அம்மா கிட்டலாம் வந்து கூப்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. "அம்மா அழகா பண்ணியிருக்கால்ல, அழகா பண்ணியிருக்கால." அக்கா கைய திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தாங்க.